ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபி வீடியோ இல்லைங்க. டே இன் மை லைஃப், என்னோடய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி போகுது, என்னோடய லைஃப் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சின்ன கிளிப்பிங்ஸாக ஒரு மினி விளாக்காக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சுமே மோட்டரில் தண்ணி போட்டுருவேங்க. எங்கள் ஏரியா சைடு ஃபுல்லாகவே நல்ல தண்ணி தாங்க. நாங்கள் வந்து போடி, அதாவது தேனி டிஸ்ட்ரிக், எங்கள் ஊர் வந்து போடி நாயக்கனூருங்க. ஸோ எங்கள் ஊரில் தண்ணிக்கெலாம் பஞ்சமே இல்லைங்க. ஃபுல்லாகவே நல்ல தண்ணி தான். அதனால் வரப்பே பிடிச்சி டேங்க்கில் ஏற்றிடணும் மோட்ரு போட்டு. ஸோ டேங்க்கு நிறைஞ்சிருச்சு. நான் அப்படியே மேலே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நான் வந்துட்டு கீழே வந்து எனக்கு ஒரு பிளாக் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டேங்க. ஸோ எப்பயுமே டீ போட்டு குடிக்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ எதுக்கு இந்த வீடியோ அதை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ எடுக்கலைங்க. நான் பிளாக் டீ குடிச்சிட்டு சரி சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரட்டும், நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு 7 மணிக்கெலாம் சுல்லுன்னு வெயில் அடிக்குதுங்க. உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சரி வெளிச்சம் உள்ளே வரட்டும்னு ஸ்க்ரீனெல்லாம் வெளியே எடுத்து விட்டேங்க. ஈவினிங் கூட நீங்கள் ஸ்க்ரீனெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து நீங்கள் எந்த ஜன்னல் வச்சுருந்தாலுமே ஓப்பன் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணுங்க. அப்புறம் வெளிச்சத்துக்கும் இன்னொன்று வந்துட்டு ஏர் சர்க்குலேஷனாக இருக்குங்க. அதுக்காண்டி ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சரி சமைக்கலான்னு கிச்சன் போனேங்க. ஸோ அடுப்பு கொஞ்சம், அதாவது டீ பொங்கி கொஞ்சம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்துச்சு. சரி டைம் இருந்துச்சு, அதனால் அடுப்பையும் கழுவி வச்சுட்டு அதில் இருக்க பாத்திரத்தை எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேங்க. தேய்ச்சி வச்சுட்டு தான் சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்தேன்னா எங்களுக்கு 2 வேளை வருங்க. இப்போது நான் 2 டம்ளர் அரிசி போட்டு சாப்பாடை வடித்தேன்னா எங்களுக்கு காலையிலைக்கும் வரும், அப்புறம் வந்துட்டு மதியத்துக்கும் இதுவே சரியாக போயிடுங்க. ஸோ அதனால் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு சரி இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு யோசித்தேங்க. நைட்டே வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு எல்லாமே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதனால் சரி ஃபஸ்ட்டு ஒலை ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மோட்ரு தண்ணி திருப்பியும் குடிக்க போட்டிருந்தேங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி குடிக்கிறதுக்காண்டி பைப்லேயே பிடிச்சிட்டு ஒலை ஊற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கேங்க. ஒரு சைடு ஒலையை வந்து நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு ஒலை தண்ணி காயிருக்குனே வந்துட்டு நான் வந்துட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிடுவேங்க நின்றுட்டேவும். ஸோ இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் நின்றுட்டே கட் பண்ணிட்டேங்க. சமையல் கூட ஈஸியாக பண்ணிடலாம் போலங்க. ஆனால் தினமும் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது தான் பெரிய வேலையாகவே இருக்குங்க. ஸோ நைட்டே நான் யோசித்து வச்சுட்டேன். சரி வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை, அதனால் பருப்பு உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் நான் நைட்டே வந்துட்டு நான் பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி ஊற வைக்க நமக்கு டைம் இருக்காது. ஆனால் பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்துட்டு பருப்பு வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறினாலே போதுங்க. நான் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. சரி பருப்பு உருண்டைக்கான ரெசிபி வந்துட்டு அடுத்த வர வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. பருப்பு உருண்டை குழம்பு ஒரு பக்கம் வெந்துட்டுருச்சுங்க. சரி அதுக்குள்ளே வந்துட்டு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் வடித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் குக்கரில் தாங்க சாதம் வச்சிட்ருப்பேன். இப்போ என்னமோ வடித்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. அதனால சோம்பேறித்தனம் படாமல் 2 டம்ளராக இருந்தாலும் சரி, 1 டம்ளராக இருந்தாலும் சரிங்க, நான் நின்றுட்டே வடிச்சிருவேன். வடித்து இப்போ தாங்க பழகியிருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் வடிக்கவே வராது. கையில் ஊற்றிப்பேன். எப்படியோ பண்ணி இப்போ நல்லா வடித்து பழகிட்டேன் சாதத்தை. சரி சாப்பாடு ஒரு பக்கம் வடிச்சிட்டு நான் பருப்பு உருண்டை குழம்புக்கு தாங்க தேங்காய்ச்சல் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும் லாஸ்ட்டில். ஸோ அதை தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சமையல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சமையலை முடிச்சுட்டு பையனுக்கும் லஞ்சை பேக் பண்ணிட்டேங்க. அவனை ஸ்கூலில் கொண்டு போய் நான் தான் விடணும். அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு நான் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருந்தேன்ல, அதெல்லாங்க ஸ்லாப்பில் கவுத்திட்ருந்தேன். எங்கள் வீட்டு கிச்சன்லாம் ரொம்ப சின்ன கிச்சன் தாங்க. அதில் இந்த பாத்திரத்தெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதே கொஞ்சம் பெரிய வேலை தான். நானும் அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு பையனை ஸ்கூலில் விட்டு வந்தோடனே நான் சாப்பிட்டுட்டேங்க. சாப்பிட்ற வீடியோ எடுக்கும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். டிவி பார்த்துட்டே சாப்பிட்டேன்னா நான் மறந்துட்டேங்க. பாத்திரத்தையும் கவுத்திட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேங்க. திருப்பியும் வந்து மணி 4 ஆயிரும். பையனை திருப்பி ஸ்கூலில் கூப்பிட்றதுக்காக நான் போயிட்டுருக்கேங்க, நானும் ஹஸ்பண்டும்.
மழை லைட்டாக தாங்க தூறுச்சு. சரி எதுக்கும் குடை எடுத்துகிட்டு போகலான்னு தான் குடை எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். நல்லா ஒரு பெரிய குடையாவே எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு குடும்பமே அந்த குடைக்குள்ள தான் வரணும். அதனால் ஒரு பெரிய குடையா எடுத்துட்டு நானும் பையனை பார்க்க போயிட்டேங்க. நம்ம ஸ்கூல் விட போகிறப்ப பாருங்க, பையங்கலாம் ஆர்வமா உட்காந்துட்டு இருப்பானாம். என்னை பார்த்தோனையுமே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஓடியாருவான். அதை பார்க்கறக்கானே நான் போவேங்க. மேக்ஸிமம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் கூப்பிட போவாங்க. ஆனா அவன் சொல்லிட்டு போவான் சில சமயம், "அம்மா நீ தான் என்ன கூப்பிட வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவனையும் கூப்பிட போனேங்க. போன நிமிஷம் வந்துட்டு மழை லைட்டா தூறுனது கொஞ்சம் நல்லா வெளுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அவன் நான் போனோனே என்ன பார்க்கறத விட கொடைய எடுத்து தான் விளாண்டுட்டு இருந்தான். சரி மழை வரலேன்னு கொடை பிடிக்காம போனோம். அப்புறம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "வா நம்ம வெளிய போய் டீ குடிச்சிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட், பையன் எல்லாமே போயிட்டு டீயும், பப்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. அந்த கடையில வந்துட்டு அங்க மீன் தொட்டி, அப்புறம் வந்து லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுங்க. அத போய் அவன் அழகா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அத தான் நான் உங்க கூட வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாரி லைஃப்ல வந்துட்டு ரொம்ப பெரிய சந்தோஷம்லாம் வேணாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டியான மெமரீஸ்லாம் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அன்னைக்கு டே எனக்கு அப்படிதான் போச்சுங்க. சரி நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு வெளிய நம்ம வாங்கி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்துட்டு கிரில் சிக்கன் தாங்க வாங்கி குடுத்துருந்தாங்க. கிரில் சிக்கனும், புரோட்டாவும் வாங்கி குடுத்துருந்தாங்க. ஸோ நைட்டு டின்னர் சமைக்கிற வேலையும் இல்ல. இப்படிதாங்க அன்னைக்கான டே எனக்கு போச்சு. நாங்க மாசத்துல ஒரு 2 தடவ மட்டும் வெளிய கடையில வாங்கி சாப்பிடுவோங்க ஆசைக்காண்டி. ஸோ, அதனால இன்னைக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ, அதுதான் நைட்டு சாப்பிட்டு டின்னர் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.